வணக்கம். ஜெய் பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு 2025 சனி பெயர்ச்சியோட பலன்கள். இப்போ வந்து கடகம் வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ நான் சிம்மத்துக்கு சொல்ல போறேன். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கனாலும் ஜாதகம் படிக்கனாலும் என்னுடைய வெப்சைட் இருக்கு, jcbalan.com. அப்புறம் என்னோட நம்பரும் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. அது மூலமாக நீங்க என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை நீங்க பெறலாம். இப்போ வந்து சனீஸ்வர பகவானை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் இந்த வாட்டி புதுசா தமிழ்ல டைட்டில் போட்டிருக்கேன். நான் தமிழ்ல பேசுறேன், எல்லாரோட கம்ப்ளைண்ட் இருக்கு, அதனால தமிழ்ல டைட்டில் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வரார். ஓகே, இப்போ 7ல வந்து ராகு வரார், ராசிக்கு கேது வரார் இடத்துல. அப்புறம் வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு வர 5th லார்டான வரும், அப்புறம் 8th லார்டான வரும், 11th போறார். ஸோ இந்த மாதிரியான நிறைய பயிற்சிகள்லாம் இந்த வருஷம் 4 பயிற்சி இருக்கு. ஸோ இப்போ வந்து 8ல சப்போஸ் சனி இருந்ததுன்னா ஆயுசு விருத்தின்னு சொல்லுவா. 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் தான் ஆயுசு விருத்தி. ஆனா அவருடைய 3ஆம் பார்வையானது வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பக்கத்தினால தொழில கொஞ்சம் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய தசைகள் நடப்பு தசை, இல்ல உங்களுடைய வந்து பீனஷ்ட வர்கால இருக்கிறது, உங்களுக்கு நல்ல நேரங்கள் நடந்துட்டதுன்னா அதனால இது ரொம்ப பாதிப்பு வராது. அட் த சேம் டைம் 8ஆம் இடம் இன்ஹெரிட்டன்ஸ் வேற, அது மட்டும் இன்லாஸ் வேற. சும்மா இது கொஞ்சம் வயசான இன்லாஸால ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஹெரிட்டன்ஸ் திடும்னு நீங்க நினைச்சே பார்க்க மாட்டேன், ரொம்ப பழைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று உங்க கைக்கு வந்து சேரும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால. மற்றபடி உங்களுடைய 11ஆம் இடத்துல குரு இருக்கார். 11ஆம் இடத்துல குரு வந்து எப்படி கேட்டீங்கன்னா, ஹீஸ் 8th லார்ட், பட் ஹீஸ் த 5th லார்ட் ஆஸ் வெல். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சாதாரணமாக வேதிக் ஆஸ்ட்ராலஜி பிரகாரம் 5th ஹவுஸை குரு பார்க்குறார். அது சமயத்துல ஜெமினி ஆஸ்ட்ராலஜி பிரகாரம் அவர் சனியையும் 8th லார்டையும் அவர் பார்க்குறார். ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஜாஸ்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். லாபஸ்தானத்துல போய் குரு உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய என்ன ஆகும்னு கேட்டா, நல்ல படிச்சவாளுடைய தொடர்பு கிடைக்கும் உங்களுக்கு, இல்லையா? நல்லா படிச்சவர்கள் தொடர்பு வரும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேனாக்க, ஒரு இதுல வந்து ஒரு நுணுக்கம் சொல்லித்தரேன். ஒரு ஜாதகம் இதுன்னு, இது லேர்ன் ஆஸ்ட்ராலஜி இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்த நுணுக்கம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டேனாக்க, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் நம்மளுடைய காது. ஓகே, ஸோ 3ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா குரு எது சொல்லி கொடுக்குறாரோ நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா அது 3ஆம் இடத்துல இருக்கு, அது பின்னாடி இடத்துல நம்ம வந்துட்டோம். ஸோ அவர் பேச பேச நம்ம கேட்க மாட்டோம். அதே சமயத்துல 11ஆம் இடத்துல குரு இருந்ததுனாக்க நம்மளுடைய வலது காது இல்லையா, அந்த வலது காதுல இருக்கும்போது, ஏன்னா நம்ம ராசியில வேற கேது வர வரப்போகுது. அதனால நம்ம என்ன ஆகும், அவர் குரு குரு வந்து நம்ம எதை பேசினாலும் ஹெல்ப் வேணும்னு கேட்டா கூட அவர் கேட்க மாட்டார். அதனால நீங்க என்னைக்குமே அந்த ருத்ரம் சமக்கம் வந்து இதுக்கு பயமுறுத்துறதுக்காக இல்லை, தசைகள்லாம் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜியோட ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் வந்து நான் எல்லாத்தையும் சொல்ல ருத்ரம் சமக்கம் சொல்லுங்க, ருத்ரம் சமக்கம் சொல்லுங்க, ஸ்ரீசுத்தம் புருஷசுத்தம் சொல்லுங்க. யார் கேட்கறாலோ கேட்கலையோ, சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரா கேட்டே ஆகணும். வந்து ருத்ரம் சமக்கம் சொல்லாம இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம சொல்ல முடியலன்னா அட்லீஸ்ட் உங்களால வேலை பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்ல கார் டிரைவ் பண்ணும்போதோ நீங்க வந்து ருத்ரம் சமக்கம் போட்டு அதோட சேர்த்து சொல்லிட்டே இங்க ட்ரை பண்ணலாம். பண்ணிட்டே இருக்கும்போது அவர் பகவான் உங்களுடைய இதை கேட்பார் கண்டிப்பா. உங்களுடைய அவர் வந்து கேட்பார் கண்டிப்பா. அதனால இந்த வாட்டி நீங்க நீங்க ரொம்ப யாரைய வணங்கணும்னு கேட்டா ருத்ரம் சமக்கம் நிறைய சொல்லணும். ஓகே, சொல்லினா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய ராசியில வந்து கேது வரப்போகுது. அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்பவும் இன்வர்டா யோசிக்கும். கேது வந்து இந்த இடத்துல அவருடைய நட்சத்திரம் வேற இருக்கு, மகா நட்சத்திரம் வேற இருக்கு இல்லையா? சோ அதனால சூரியனுடைய வீட்டுல கேதுக்கு ரொம்ப தே ஆர் டிஸ்டன்ஸ் பார்த்தா நிறைய என்னோட இதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால என்ன ஆகும்னு கேட்டா, நீங்க இன்வர்டா திங்க் பண்ணுவீள். வெளிநாடு போறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீள், எனக்கு அது வேண்டாம், நான் ஆத்துக்குள்ளேயே இருந்துக்கிறேன், இங்கே இருந்துக்கிறேன், அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவேன் இல்லைங்க. அது மாதிரி பண்ணாம நீங்க ருத்ராட்சமாக்க சொல்ல நல்ல அறிவு வந்து வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனாக்க நல்ல அழகா ராகு போய் மூலத்திற்கும் சந்தை போய் உட்காந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாடு போறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஏன்னா 5ஆம் இடத்த வேற குரு பாக்குறாரு இல்லையா? நல்ல நல்ல விஷயங்களும் இருக்கு. நம்ம வெறும் கெட்ட விஷயங்களை மட்டும் பார்க்க கூடாது, நல்ல விஷயங்களையும் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் இல்லையா? அதனால நீங்க வந்து அந்த இன்வர்டா மனசுக்குள்ள போய், அதுவும் மக நட்சத்திரமா இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம். மக நட்சத்திரமே கேதுவோட நட்சத்திரம், இப்ப கேது வேற வந்து உட்காந்துருத்தோம். அதனால தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு உட்காந்துட்டு போயிடுங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அது மாதிரி இல்லாம
ஒழுங்கா பித்ருக்களுக்கு முடிஞ்சதுன்னா, அப்பா, அம்மாலாம் இல்லன்னாக்க, ஒரு வாட்டி பித்ருக்களுக்கு போய் நல்ல சாதம்லாம் பண்ணி, இல்ல ராமேஸ்வரம் போய் எதா பண்ணிட்டு வாங்கோ, நல்லா தர்ப்பணம் பண்ணிட்டே இருங்கோ. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி நெறைய இருக்கும். இப்ப இந்த சமயத்துல நெறைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போவீங்க. ஏன்னா, இந்த இடம் ரொம்பவே 5ஆம் இடம்ல மந்திரஸ்தானம். அதனால ரொம்ப மந்திரங்கள் சமக்க நான் சொல்றத நீங்க வந்து நிஜமாவே பாசிட்டிவா எடுத்துப்பேன். ஏன்னா 5ஆம் இடம் வந்து மந்திரஸ்தானம். மந்திர சித்தி பெற ப ப கிடைக்கிற இடம் அது. அந்த இடத்துல போய் கேது வந்துருது. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல வேற குரு வேற இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்களாவே இன்க்ளைன் உங்களுக்கு குருவுடைய உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்க்ளைன் ஆயிடும். அதனால வந்து நான் இன்க்ளைன் ஆயிட்டேன். எனக்கு சாமி ஸ்பிரிச்சுவாலிட்டி வேணும். நான் இப்படி ஆயிக்கிறேன், சாமியார் ஆயிக்கிறேன். அந்த மாரி சொல்லக்கூடாது. உங்களுக்கு சான்ஸ் வந்ததுன்னா, உங்க குழந்தையோட ஃபியூச்சர்க்காக நீங்க வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா நல்லபடியா நீங்க போகலாம். ஓகேயா? அப்புறம் 2ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவானுடைய பார்வைப்படுறது. அதனால கொஞ்சம் உங்களுக்கு பணங்கள்லாம் வரும்போது, அது வந்து பிரச்சனைகள் வரலாம். தேங்கி விழும். பணம் வராம போயிடும். ஆனா கவலைப்பட வேண்டாம். ஜெமினி அஸ்ட்ராலஜி பிரகாரம் குருவோட பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்த படுறது. அதனால பணம் வரும். ஆனா இது 2ஆம் இடம் வந்து கன்னியோட இடம் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மாரி பிசினஸ் இடம். அதுல எங்கேயாவது போய் மாட்டுப்படும். 8ஆம் இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் போய் உட்கார்ந்துருச்சு. அதனால யார் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றீங்களோ, அவ கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுங்கோ. பிசினஸ் பண்றவா வந்து பைசா வந்து போடுறதுக்கு முன்னாடி பார்த்து பண்ணுங்கோ. இல்லாட்டினாக்க உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 3ஆம் இடத்துல வந்து குருவோட பார்வையும் படுறது. அதனால உங்களுக்கு வந்து ராகுவோட பார்வையும் படுறது. அதான் வீரிய விஜயஸ்தானத்துல படுறதுனால, நீங்க வந்து ரொம்ப அழகா தைரியமா எல்லாத்தையும் செய்யறதுக்கு, அது ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு, நீங்க எந்த எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு லக்கு. இந்த ஏன்னா பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் குரு கொண்டு வந்து குடுக்கும். ஏன்னா ராசியில வந்து உட்கார்ந்துருது இல்லையா? அதனால உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ எது இருக்கோ அதுவே அது அங்க அழகா கிடைச்சிரும். நல்லா ஈஸியா எல்லாரும் கஷ்டப்படுற ஒரு எக்ஸாம நீங்க ரொம்ப ஈஸியா எழுதிட்டு போயிடுவீள். சர்வசாதாரணமா எழுதிட்டு போயிடுவீள். ஸோ அது மாரி உங்களுக்கு ஒரு எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும். அதாவது நெய்பரோடையும் நல்ல நெய்பரோட இருக்கும். உங்களுடைய சிப்லிங்ஸோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவீள். வீரிய விஜயஸ்தானம் மிகவும் அழகா நன்னா இருக்கு. 4ஆம் வீட்ல வந்து உங்களுக்கு எந்த இதுவும் சுபம் பார்வையும் இல்ல, பாபரோட பார்வையும் இல்ல. அதனால 4ஆம் வீட்ல எந்த பாதிப்பும் இல்ல. 5ஆம் இடத்துல மிகவும் ஆ குருவோட குரு பார்க்க கோடி நன்மை. அதனால யார் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாளோ, காலேஜ் படிக்கிறாளோ, இல்ல காதல்ல இருக்காளோ, யார் கல்யாணம் பண்ணிக்கணுமோ, யாருக்கு குழந்தை வேணுமோ, எல்லாருக்கும் எல்லாம் பகவான் குடுக்க போறார். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். 10ஆம் பார்வையா சனீஸ்வர பகவானும் பார்க்கிறார் அந்த இடத்துல. குருவும் பார்க்கிறார். 2 பேருடைய பார்வையும் அந்த இடத்துல படுறது. அதனால உங்களுக்கு நல்ல சனீஸ்வர பகவான் எத்தனைக்கு எத்தனை கெடுக்கிறாரோ, அத்தனை குடுக்குறவரும் அவர்தான். இல்லையா? அதனால அவர் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் குடுப்பார். நல்லதா செய்வார். அப்போ உங்களுக்கு 6ஆம் இடம், அந்த ருண சத்துஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்காரர் தான் 8ஆம் இடத்துக்கு போய் விபரீத ராஜயோகத்த குடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அவங்களுக்கு திடும்னு நினைச்சே பார்த்துருக்க மாட்டேன். உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வரும்னு சொன்னேன்ல, அது மாரி உங்களுக்கு கடன்கள்லாம் அடைஞ்சு போயிடும். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த குடுப்பாரு. விபரீத ராஜயோகத்தையும் குடுக்குறாரு இல்லையா? 7ஆம் இடத்துல கேட்கவே வேண்டாம். ராகுவ பத்தி சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து நல்ல மெடிக்கல்ல இருக்கிறவளா இருக்கட்டும், ஃபாரின்ல ட்ரை பண்றவளா இருக்கட்டும், எல்லாருக்குமே 7ஆம் இடம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய வரும். ஃப்ளோ ஆகும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ். அதனால வந்து நீங்க நெறையா வந்து டிராவல் பண்ணுவீள். ஆ அதாவது நெறைய உங்களுடைய மதிப்பு வந்து கூடும். ராகு வந்து உங்களுக்கு மதிப்பு கூடு பண்ணுது. இப்ப இது பண்ணுவீர் காமிச்சுக்க நல்லா. ஸோ அதனால நல்லதே தான் நடக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த கன்னியில நெக்ஸ்ட்